நாங்களும் சாதாரணமாக இந்த கடைன்ற ஒரு பிசினஸுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னும் எங்களுக்கும் இப்படியான ஒரு அறிவு அல்லது தெளிவு இல்லை. அதாவது பொருட்கண்ட தரங்கள் சம்பந்தமான ஒரு தெளிவு இல்லை. அதைத்தான் நாங்கள் உறவுகளாகிய உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லலாம்னு ஆசைப்படுறோம். வெளிநாடுகள் இருக்கிற உறவுகளா இருக்கட்டும், இங்க இருக்கிற உறவுகளா இருக்கட்டும், உங்களுடைய வயோதிப பெற்றோர்களோ அல்லாட்டி உங்களோட உறவுகளுக்கு நீங்கள் பொருட்களை அவங்க வீடு தேடி கொண்டே கொடுக்க சொன்னால் என்னென்ன பொருட்கள லிஸ்டும் அதற்கான நிறைகளும் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க போட்டுட்டு அதற்கான பணமும் நீங்க செலுத்துற போது உங்களுக்கு அந்த சேவை உங்களோட வீட்டு வாசலே செய்யறதுக்கு நாங்கள் எங்களோட புதிய சேவை முயற்சியை ஸ்டார்ட் பண்றோம். நிச்சயமா நீங்களும் இதை அறிஞ்சு கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா இதுக்குள்ள எவ்வளவு எப்படியான குளறுபடிகள் எப்படியான விடயங்கள் நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் விழிப்பாயிருங்க. உங்களுடைய உழைப்பையும் உங்களோட உழைப்பால் சம்பாதிக்கப்படுற அந்த ஒற்றை ரூபாவையும் அநியாயப்படுத்தாதீங்க. தரமான பொருட்கள்ல எங்களோட கடையில இருந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். அப்படி உங்களுக்கு அந்த பொருள்ல திருப்தி இல்லாத பட்சத்துல நாங்கள் அதை திரும்ப பெற்று உங்களுக்கு அதற்குரிய பணத்தை தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். 100% உத்தரவாதம் நாங்க சொல்றோம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அதே போல நாங்களும் ரொம்ப 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 சூப்பரா இருக்கிறோம். நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் இன்னைக்கு எங்களோட கடையில இருந்து நாங்கள் ஒரு காணொலியை போட்டுக்கொள்றோம். எங்களோட கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிலாவர பின் வீதியில, அதாவது மஸ்கன் வீதி அல்லது கட்டுவன் வீதின்னு சொல்லுவினா அந்த வீதியில ஒரு 300 மீட்டர் தூரத்துல தங்கம் பல்பொருள் வாணிபம்னு சொல்லி எங்களோட கடை இருக்குது. அங்கதான் நாங்கள் இப்ப நின்று கொண்டிருக்கிறோம். முந்தைய பாத்தீங்கன்னா சில பயனுள்ள தகவல்களையும் ஒரு விழிப்புணர்வு தகவல்களையும் அதோட பாத்தீங்கன்னா எங்களோட கடையில இருக்கிற ஒரு சில என்னன்னு சொல்றது விலைக்கழிவுகள் எங்கும் இல்லாத விலைக்கழிவுகளை பற்றியும் நாங்கள் இதுல தகவல்களை வழங்க போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு தகவல்கள் தான் இதுல கூட நாங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஏனென்றா இந்த மக்களுக்கு அதுல சரியான விழிப்புணர்வு இல்லை என்ற ஒரு காரணம், சரியான தெளிவு கிடையாது. அதனால நாங்கள் இதுக்குள்ள வந்ததுக்கு பிறகு, இந்த பிசினஸ் வந்ததுக்கு பிறகுதான் இதை குறித்து எங்களுக்கே அதை பற்றி தெரியும். இதை மெட்ராக்களுக்கும் தெரியப்படுத்தணும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்துக்காக இந்த காணொலி இதுல பதிவு செய்யும். அப்ப காணொலிக்கு போறதுக்கு முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸ அள்ளித்தாங்க. சரி வாங்க காணொலிக்குள்ள போலாம். 3 தலைப்புல எங்கட இந்த காணொலியின் சாராம்சத்தை கொண்டு போறோம். ஒன்று பாத்தீங்கன்னா எங்கட கடையில சில விசேடமான விலைக்கழிவுகள், எங்கும் இல்லாத விலைக்கழிவுகள் நாங்க கொடுத்து கொண்டிருக்கோம். அந்த விலைக்கழிவை பற்றி பார்க்க போறோம். 2வது பகுதியா பாத்தீங்கன்னு சொன்னா விழிப்புணர்வு, அதாவது ஒரு கடையில அல்லது ஒரு பொருட்கள் வாங்கிக்க நீங்க என்னென்ன கவனிக்கணும்ன்றது பற்றியான விழிப்புணர்வு கொடுக்க போறோம். 3வது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் அதாவது ஒரு சின்ன ஒரு பிரயோசனம் இருக்கு. அதே போல காணொலி பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட உறவுகளுக்கும் நிறைய பிரயோசனம் நம்புறோம். அதை பற்றி தான் நாங்கள் சில சேவைகள் செய்ய போறோம். இதை புதுசா அறிமுகப்படுத்த போறோம். ஒவ்வொரு சேவைகள் மாதிரி இது ஒரு இதா போகுது. சரி, இப்ப ஓகே, முதலாவது பார்த்தோம்னா நாங்கள் இருக்கிற இந்த சூழல் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு கிராமப்புறம் மாதிரியான சுத்தி முத்தி பார்த்தோம்னா தோட்டங்கள், தோட்டல் தொழில் செய்யறாக்கள்லாம் கூடுதலா இதுல இருப்பினோம். அப்ப இங்க அடிப்படை அத்தியாவசியமான சாமான்கள் என்ன, சீனி, மா, பருப்பு, அரிசி, என்ன இந்த ரிங் சோக்கள், இதுகெல்லாம் இங்க மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுற சாமான். அப்ப இது எங்களுடைய ஆரம்பத்திலே இந்த கடை போடும்போது எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு மைண்ட் செட் என்னன்னா, இப்படியான சாமான்களை மக்களுக்கு முடிஞ்ச அளவில் எங்களுக்கு ஏதோ ஒரு 10 ரூபாவோ 5 ரூபாவோ அதுக்குள்ள லாபத்தை வச்சு, சில சாமான்கள் எங்களுக்கு லாபமே இல்லை, என்னடா அது மக்களுக்கு போகணும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்துக்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாங்கள் பார்ப்போமே என்னென்ன சாமான்கள் என்று. சரி வாங்க, என்னென்ன சாமான் என்னென்ன விலைக்கு கொடுக்குறோம்னு சொல்லி, அதாவது தேவைக்குரிய அடிப்படை சாமான்களை என்னென்ன விலை கொடுக்குறோம்னு சொல்லி பார்ப்போம். சரி வாங்க உறவுகளே, இப்ப பொருட்கள் விலைகளை பார்ப்போம். இப்ப நான் கையில வச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா சீனி பாருங்க. 1 கிலோ சீனி எங்கண்ட கடையில, எங்கண்ட தங்கம் பல்பொருள் வாணிபத்துல 1 கிலோ சீனியின் விலை வெறும் 199 ரூபாய் மாத்திரமே. 1 கிலோ சீனி மட்டும். 1 கிலோ சீனி மாத்திரம். இத அடிக்கோளிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா சீனி அத்தியாவசியமான தேவை. இது 2 கிலோ 3 கிலோக்கு மேல வாங்குற ஆக்களுக்கு நாங்கள் என்ன விலையில சீனி கொள்வனவு செய்தோமோ அந்த விலையில கொடுப்போம். 1 கிலோக்கு கீழே வாங்குற ஆக்களுக்கு எங்களால முடிஞ்ச சேவையாக சீனியை வெறும் 199 ரூபாய்க்கு மாத்திரம் இதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது எங்களால முடிஞ்ச ஒரு சேவையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இங்க சுற்றி இருக்கிற அயல் சனங்கள் எல்லாருமே கூடுதலா 1 கிலோ சீனி, பெரும்பாலும் 1/2 கிலோ 1/4 கிலோ சீனிக்கு தான் கடைக்கு வருவினம்.
அப்ப எங்களால முடிஞ்சதை நாங்கள் இதுல செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கையில வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் பொன்னி. சைக்கிள் பொன்னி இல்ல, சைக்கிள் பொன்னி. சைக்கிள் பொன்னி. இந்த அரிசி வந்து உண்மையிலேயே எப்படி சொல்றது, அவ்வளவு சுவையா இருக்கும். சோறு வந்து தனித்தனி உறுதியா வரும். சில பேருக்கு பால் பொன்னி பிடிக்கும், சில பேருக்கு சைக்கிள் பொன்னி பிடிக்கும். ஆனா எனக்கு பிடிச்சது வந்து சைக்கிள் பொன்னி. பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிச்சது சைக்கிள் பொன்னியா தான் இருக்கும். இதுலயும் வந்து பல சுத்தமாத்திருக்கு. நாங்கள் பிறகு விழிப்புணர்வு காணொலிக்குள்ள சொல்றோம். இந்த அரிசி பாத்தீங்கன்னா 1 கிலோ 240 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தங்கம் பல்பொருள் வாணிபத்திலை. அடுத்ததாக வந்து நாங்கள் இப்ப பார்க்க போறது வந்து கோதுமை மா. இது வந்து பிரீமா கோதுமை மா. எல்லாரும் வந்து எங்கட பழங்காலத்தாக சொல்லி அமெரிக்கன் மாண்டு அந்த கோதுமை மா 1 கிலோ வெறும் 159 ரூபாய். 160 வைக்கலாம், 159 ரூபாய் எங்களுடைய தங்கம் பல்பொருள் வாணிபத்தில் பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளவும் பெற்றுக்கொள்ளலாம், அன்லிமிட்டெட். நீங்கள் 100 கிலோவோ 50 கிலோவோ 10 கிலோவோ 5 கிலோவோ 1 கிலோவோ எவ்வளவும் நீங்க தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த பொருளாக பாத்தீங்கன்னா ஈக்கு தீட்டல் அரிசி. பாருங்க எப்படி இருக்கண்டு, நல்லா முழுசா உடையாமல் நல்ல வெள்ளை அரிசி மாதிரி நல்லா தீட்டி நல்ல உடையாமல் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெறும் 185 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். இது நீங்கள் மொத்தமாகவும் பெற்றுக்கொள்ளலாம், சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளவும் பெற்றுக்கொள்ளலாம். தரமான ஈக்கு திட்டல் அரிசி. சமைச்சு சாப்பிடக்குள்ள நல்ல டேஸ்டாவும் இருக்கும், நல்ல அரிசி நல்ல சாஃப்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை அரிசி சமைச்சு சாப்பிடுற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். என்ன அவ்வளவு சுவையா இருக்கும். இதை நீங்கள் எமது கடையில பெற்றுக்கொள்ளலாம். ஐங்கர் மாப்பட்டி. இது பாத்தீங்கன்னா அடிச்ச விலை வந்து 1200 ரூபாய். இதை நாங்கள் எங்கட கடையில பாத்தீங்கன்னா வெறும் 1159 ரூபாய்க்கு இதை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் வந்து எவ்வளவும் இதை எங்கட கடையில பெற்றுக்கொள்ள முடியும். என்ன அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜோக்கெட். ஜோக்கெட் இது வந்து ஐங்கட்ட ஜோக்கெட். எங்கட கடையில பாத்தீங்கன்னா இது வந்து நாங்கள் 80 ரூபாய் அடிச்ச ஜோக்கெட்டை வந்து நாங்கள் 65 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை மொத்தமாக வாங்குறாக்களுக்கு, அதாவது ஒரு 48 பீஸ் ஒரு 40 பீஸ் வாங்குறாக்களுக்கு 55 ரூபாய்க்கு இந்த யோகேட் வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுக்கும் எங்களுடைய கடையில நாங்கள் செய்யற ஒரு ஆஃபர். என்ன ஓகே உறவுகளே, இப்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிப்படை அத்தியாவசிய சாமான்களுடைய பொருட்கள் இந்த விலைகளை காண்பிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது. இப்ப ரிங்சோவை எடுத்துக்கொண்டா ரிங்சோலயே நாங்கள் 330 ரூபா அடிச்ச ரிங்சோவை 270 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி பிஸ்கெட் 240 ரூபா அடிச்சதை வந்து 200 கொடுக்குறோம். இப்படி கணக்கா ஆஃபர்ஸ்கள் வந்து அதோட அரிசி 3000 ரூபா அடிச்ச ஆட்டக்காரி குத்தரிசி வெறும் 2550 ரூபா கொடுக்குறோம். இப்படி கணக்க ஆஃபர்ஸ் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது பாத்தீங்கன்னா உறவுகளே, நாங்களும் சாதாரணமாக இந்த கடைன்ற ஒரு பிசினஸுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னும் எங்களுக்கும் இப்படியான ஒரு அறிவு அல்லது தெளிவு இல்லை. அதாவது பொருட்கண்ட தரங்கள் சம்பந்தமான ஒரு தெளிவு இல்லை. அதைத்தான் வந்து நாங்கள் உறவுகளாகிய உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லலாம்னு ஆசைப்படுறோம். நிச்சயமா நீங்களும் வந்து இதை அறிஞ்சு கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா இதுக்குள்ள எவ்வளவு எப்படியான குளறுபடிகள் எப்படியான விடயங்கள் நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் விழிப்பாயிருங்க. உங்களுடைய உழைப்பையும் உங்களோட உழைப்பால் சம்பாதிக்கப்படுற அந்த ஒற்றை ரூபாவையும் அநியாயப்படுத்தாதீங்க. குறைவான விலையென்று போட்டு தரமில்லாத பொருட்களை வந்து விற்பனை செய்யணும். தரமில்லாத பொருட்களையும் அதாவது 3/4 பங்கு தரமில்லாத பொருளோட 1/4 பங்கு தரமான பொருளை மிக்ஸ் பண்ணி போட்டு அவையே பேக்கிங் பண்ணி போட்டு உங்களுக்கு தரமான பொருள் நம்பர் 1 பொருள்னு சொல்லி விற்பனை செய்யணும். அதனால இது எத்தனை பேருக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தோ தெரியல. ஆனா மக்களாகிய எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். ஏனென்றா நாங்கள் இதனால குற்றவாளியாக சில நேரங்கள்ல மற்றாக்களால பார்க்கப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே அது அந்த நேரம் அவ்வளவு கவலை வரும். அந்த ஆட்களோட எதிர்த்து ஃபேஸ் பண்ண தெரியாத ஏனென்றா நிரஞ்சனி பேசும் இல்ல கஸ்டமர் அப்படி கதைக்க கூடாது. எனக்கு சில நேரங்கள்ல எனக்கு அந்த கோபத்தை அடக்க முடியாம போயிடும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கையில வந்து உளுந்து வச்சிருக்கோம். இந்த உளுந்துலயே வந்து பல வகை இருக்கு. நம்பர் 1 குவாலிட்டி 2, 3 சொல்லி போய்க்கொண்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நாங்க வச்சிருக்கிற ரெண்டுமே வந்து நம்பர் 1 குவாலிட்டி தான் வச்சிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பொலிஷ் பண்ணப்பட்ட உளுந்து.
இதுவும் நம்பர் 1 தான். ஆனா போலீஸ் பண்ணப்படாத உளுந்து. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 2 இருக்குது, நம்பர் 3 இருக்குது. அப்ப எங்கட ஜனங்கள் வந்து என்ன செய்யணும்டா, வெறியினா வந்துட்டு வெளியில நடக்க வைப்பினா உளுந்து என்ன விலை. அப்ப நாங்கள் நம்பர் 1 குவாலிட்டிக்குரிய உளுந்து விலை சொல்லிக்கலாவே சொல்லணும். அந்த கடையில இந்த விலைன்னு சொல்லிவினோம். அதாவது இந்த அர்த்தம் என்னன்னா, அவைக்கு அந்த பொருள்ல சரியான தெளிவில்லைன்றதான் காரணம். நாங்கள் என்ன இதுல சொல்ல வாரம்டா, ஒரு கடையில போய் பொருட்களை நாங்கள் வாங்குறதா இருந்தா முதல் அந்த பொருளை போய் அந்த பொருள் தரத்தை பார்க்க வேணும். வெளியே நின்று கொண்டு பயர் என்ன விலைன்னு கேட்டுட்டு என்ன விலை கூடவா இருக்குன்னு போக கூடாது. ஏனென்றா நான் சொன்ன மாதிரி பயறு, உளுந்து, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் இப்படி இருக்கிற பெரும்பாலுமான சாமான்கள்ல நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 3 விதமான சாமான்கள் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்டா, பொருளை வந்து தரத்தை பார்க்க வேணும். ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா 2 விதமான வாடிக்கையாளர்கள் இருக்கணும். ஒன்று வந்து விலைய பார்க்க மாட்டேன், தரத்தை பாப்பினம். இன்னொரு வாடிக்கையாளர்கள் இருக்கணும், தரத்தை பார்க்க மாட்டேன், விலைய பாப்பினம். அப்ப இப்படியான எல்லா உள்ளங்களுக்கும் நாங்க சொல்றது, நாங்கள் உழைக்கிறது, இவ்வளவு வேர்வை சிந்தி கஷ்டப்படுறது இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான். அந்த வயிற்றுக்கு போறத கூட நாங்கள் தரமில்லாத போட்டுட்டு இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு என்ன வாங்க போறோம்னு சொன்னா புற்றுநோய்களையும் நீரிழிவுகளையும் அப்படி பெரிய பெரிய வியாதியைத்தான் வாங்க போறோம். குறிப்பா நான் இந்த விஷயத்துல இந்த விழிப்புணர்வு காணொளி ஊடாக இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லா மக்களும் நாங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து தோட்ட வேலை செய்யற உறவுகளா இருக்கட்டும், மேசன் வேலை செய்யற உறவுகளா இருக்கட்டும், அல்லது ஹை லெவல்ல வாழ்ற உறவுகளா இருக்கட்டும், ஆரோக்கியமான தரமான பொருட்களை தேடி போங்க. உதாரணம் எண்ணெய். இந்த எண்ணெயில எல்லாம் நிறைய விளையாட்டு நடக்குது உறவுகளே. தயவு செய்து நீங்கள் வாங்கி சாப்பிடுகின்ற ஒவ்வொரு பொருட்களையும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கையும் தரத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஓகே, இயலாமை சில இடங்கள்ல வந்து இயலாதவர்களுக்கு கஷ்டம்தான். ஆனாலும் அப்படி இருந்தாலும் ஒரு அளவண்டாலும் தரமான உணவுகளை வந்து வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, ரஞ்சினி சொன்ன மாதிரி இந்த எண்ணெயில அவ்வளவு ஸ்கேம் நடக்குது. நாங்கள் செய்யறது இப்ப எங்களுக்கு நாங்க தெரிஞ்சு கொண்டு, நாங்க தெரியாமல் செய்தா அது வேற, நாங்க தெரிஞ்சு கொண்டு அதை நாங்கள் மெட்ராக்களுக்கு நாங்க விற்பனை செய்யும் போது அந்த மெட்ராக்களுக்கு அதனால எவ்வளவு ஒரு கெடுதல், உடம்புக்கு கெடுதல் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதிண்ட பாவங்கள், அதிண்ட சாபங்கள் எல்லாத்தையுமே தூக்கி சேர்த்து வச்சு கொண்டு நாங்களாம் தூக்கி சேர்த்து வைக்க போறோம் சந்ததிக்கும். அதனால நான் நிரஞ்சனியும் சரி, நானும் சரி, எங்களோட அம்மாவும் சரி, எங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, எல்லாருமே நான் கதைக்கும் போது சொல்றேன் என்னன்னா, எதுலையுமே தரம் இருக்கணும். இதனாலேயே நாங்கள் சில நேரங்கள்ல மூக்குடைப்பட்ட நாட்களும் இருக்கு. முகத்துக்கு நிறைய சிலவுல பேசிட்டு போயிருக்கோம். இதுல என்னண்டா, நாங்கள் அப்படியான நல்ல இப்ப நாங்கள் வாங்குற எண்ணெய்கள் வந்து நல்ல இந்த என்ன சொல்றோம், ஸ்டீல் உடைக்காத அந்த 20 லிட்டர் கேன்கள் எல்லாம் வாங்குவோம். என்றா அது விலை கூடத்தான் என்ன செய்யறோம், அதுதான் வாங்கி விற்போம். அது சில்லறைக்கு சொரியா விற்போம். 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் விற்போம். அதுவும் நாங்கள் வந்து எங்களால முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு விலை குறைச்சு எங்களுக்கு ஒரு சின்ன லாபத்தை வச்சுதான் அதை நாங்கள் செய்யறோம். இருந்தாலும் சில நேரங்கள்ல சில எல்லாரும் சொல்ல வரையில இதுல முக்காவாசி பேர், ஒரு அரைவாசி பேருக்கு தெரியும், இதுல தரங்கள் தெரியும். இதுல அரைவாசி என்ற அந்த விதமா நாக்கள் இருக்கிறான் தானே, அவைகளோட கதைக்கலா இது இதுல பற்றி அந்த அவைகளுக்கு தெரியாது எண்ணெயில இத்தனை விதங்கள் இருக்கா. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சன்ஃபிளவர் ஆயில் எடுத்துக்கொண்டா, இதுல சன்ஃபிளவர் ஆயில்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனி இருக்கு. இந்த ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விலைக்கு தான் அது தங்களோட எண்ணெய்களை வந்து கடைகளுக்கு வந்து கொடுத்து கொண்டிருப்பினா. ஏன்னா எல்லா எண்ணெயும் ஒரே விலையில இல்ல, ஒவ்வொரு விலையில. அப்ப ஜனங்களுக்கு இது எந்த கம்பெனி, இது என்ன அது தெரியாது. அப்ப சில நேரங்கள்ல அதுங்களுக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தை கொண்டு வரும். அதனால உறவுகளே, நாங்கள் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளா நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது, பிற்காலத்துல நோய்களை சேர்க்காம ஆரோக்கியமான உணவுகளை தேடி இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிறார்களும் ஹை லெவல் இருக்கிற குடும்பங்களும் வந்து ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போய்கொண்டே இருக்கணும். ஆனா அடிமட்ட நிலைமையில இருக்கிற நாங்களும் சாதாரண நிலைமையில இருக்கிற மக்களும் தான் விலை குறைவான பொருட்களுக்குள்ள வந்து முகத்தால போய்கொண்டிருக்கணும். ஏனென்றா அவன் வருமான பற்றாக்குறை. தயவு செய்து தரமான பொருட்களை நீங்கள் எங்கு என்றாலும் கொள்வனவு செய்து கொள்ளுங்க. எங்களுடைய கடைகள் எல்லாம் கொள்வனவு செய்யணும் ஒன்று இல்ல, தரமான பொருட்களை என்றாலும் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்றதான் எங்களோட அன்பான வேண்டுகோள். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்று செய்ய போறோம். நீங்களே சொல்லுங்க நரஞ்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா உறவுகளே, எங்களோட கடை திறந்து இப்ப குறிப்பிட்ட 5 மாசத்துக்கு மேலே ஆயிட்டுது. நீண்ட நாளா நாங்கள் இந்த ஒரு விடயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்களுக்கு அதுக்கான சரியான சூழ்நிலைகள் அமையல. இப்ப நாங்கள் வாகனமும் எடுத்துட்டோம். அதன் நிமித்தமாக எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் ஒரு சேவை என்று சொல்லலாம், அல்லாத எங்களுக்கும் அதால ஒரு சின்ன பயன் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம்.
என்னன்னு பாத்தீங்கன்னா உறவுகளே, எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு 20 கிலோமீட்டரா 20 கிலோமீட்டரை சுத்தி உள்ள பகுதிகளில் இருக்கிற உறவுகள் இந்த வீடுகளுக்கு ஹோம் டெலிவரி வந்து நாங்க செய்யலாம்னு நாங்கள் ஆசைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி லிஸ்டும் போட்டு அதற்கான பணமும் நீங்கள் எங்களுக்கு செலுத்துற போது அண்டைய நாள் என்ன விலை எங்களோட கடையில அந்த பொருட்கள் விற்குதோ அந்த பொருட்களுக்கான விலைகளோட எக்ஸ்ட்ராவா உங்கள்ட்ட நாங்க பெற்றுக்கொள்வது ஆட்டோ சார்ஜ் மட்டும். அதுவும் கணக்கா கிடையாது. ஒரு சின்ன, அதாவது இங்க இருந்து ஒரு மனசாட்சி அளவாக நாங்கள் அங்க இருந்து கொண்டு போறதுக்கு எவ்வளவு தூரமோ அதுக்குரிய ஒரு ஆட்டோ காசு தான் பணத்தை மட்டும் நாங்க பெற்றுக்கொள்வோம். ஏன்னு சொன்னா எங்களோட உறவுகள் நிறைய பேர் வந்து கதைக்கும் போது சொல்லிருக்கணும், நீங்கள் இது செய்யலாம் சொல்லி ஐடியா தந்திருக்கணும். சில பேர் வந்து தங்களுடைய உறவுகளை அனுப்பி சர்ப்ரைஸா எல்லாம் அவைக்கு பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண சொன்ன நாட்கள் எல்லாம் உண்டு. அதனால நாங்கள் ஒரு சரியான வாகனம் எடுக்காத காரணத்தால இவ்வளவு லேட் ஆயிட்டு இப்ப நாங்கள் வாகனம் எடுத்து கொண்டுட்டவங்களுக்கான ஒரு ஆட்டோ எடுத்திருக்கிறோம். அதனால வெளிநாடுகள்ல இருக்கிற உறவுகளா இருக்கட்டும், இங்க இருக்கிற உறவுகளா இருக்கட்டும், உங்களுடைய வயோதிப பெற்றோர்களோ அல்லாட்டி உங்களோட உறவுகளுக்கு நீங்கள் வந்து பொருட்களை வந்து அவங்க வீடு தேடி கொண்டே கொடுக்க சொன்னால் என்னென்ன பொருட்கள் லிஸ்டும் அதற்கான நிறைகளும் நீங்கள் எங்களுக்கு குறிப்பா வாட்ஸ்அப்ல நீங்க போட்டுட்டு அதற்கான பணமும் நீங்க செலுத்துற போது உங்களுக்கு அந்த சேவை வந்து உங்களோட வீட்டு வாசலை செய்யறதுக்கு நாங்கள் வந்து எங்களோட புதிய சேவை முயற்சியை வந்து ஸ்டார்ட் பண்றோம். இதை வந்து எங்களோட இந்த சேனல் ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிவித்துக் கொள்றோம். தேவையுடையோர் வந்து நீங்கள் எங்களோட நிச்சயமா தொடர்பு எடுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை இதுல போட்டுக்கொள்றேன். இதுல பெரும்பாலும் வந்து புலம்பெயர் நாட்டுல இருக்கிற உறவுகள் வந்து நிறைய பேர் என்னோட கதைக்கும் போது இதை குறித்து எனக்கு ஆரம்பத்துல நான் கடை போட்ட புதுசுல கதைச்சிருக்கிறீங்க, புதுசாக ஒரு ஹோம் டெலிவரி மாதிரி செய்யும் கொண்டு அப்போக்கே எங்கள்கிட்ட வாகனம் இல்லை. அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அந்த முயற்சியை வந்து இப்ப கையில் எடுத்திருக்கிறோமே. இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு குறிப்பா சொல்றோம், தரமான பொருட்கள்ல எங்களோட கடையில இருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தருவோம். அப்படி உங்களுக்கு அந்த பொருள்ல திருப்தி இல்லாத பட்சத்துல நாங்கள் அதை திரும்ப பெற்று உங்களுக்கு அதற்குரிய பணத்தை தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். 100% உத்தரவாதம் நாங்க சொல்றோம். இது வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான், அதாவது எங்கள்கிட்ட இங்க ஊர்ல பொருட்களை வாங்குற ஆக்களா இருக்கட்டும், இல்லாட்டி வெளி இடங்கள்ல இருந்து இப்படி ஹோம் டெலிவரிக்கு நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் தர ஆக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிக் கொள்றது ஒரே ஒரு விடயம் தான், எங்கள்கிட்ட பொருட்களின் தரம் 100% உறுதிப்படுத்தப்படும். ஏதாவது நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கின பொருட்கள், அது மாவா இருக்கட்டும், சீனியா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், பயரா இருக்கட்டும், ஏதாவது உங்களுக்கு நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு அதுல சாட்டிஸ்ஃபை இல்லை, உங்களுக்கு அதுல திருப்தி இல்லைன்னும் போது நீங்க திருப்பி நாங்கள் எப்படி தந்தோமோ அதே போல நீங்க தரைக்குள்ள நாங்க முகம் கோணாமல் ஒண்ணு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றா வியாபாரம்ன்றது வந்து என்ன, திருப்திப்படுத்துறது, வாடிக்கையாளர் திருப்திப்படுத்துறது. அதோட பாத்தீங்கன்னு சொன்ன உறவுகளே மறக்காதீங்கோ, நிச்சயமாக நீங்கள் பணம் செலுத்திய பிறகுதான் நாங்கள் அந்த பொருட்களை வந்து உங்களுடைய இடங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடியதா இருக்கும். ஏன்னு சொன்னா நாங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கொஞ்ச நாட்கள்லயே நிறைய அடிபாடுகளை வந்து பட்டிருக்கிறோம். அதனால எங்களிடம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பொருட்களையும் பணத்தையும் அனுப்புகின்ற பொழுது உங்களுடைய வயோதிப பெற்றோருக்கோ அல்லது உங்களுடைய உறவுகளுக்கோ நாங்க நேரடியாக கொண்டு போய் தரமான பொருட்களை கொடுக்கறதுல 100% உத்தரவாதம் தரோம். இதைத்தான் இன்றைக்கு இந்த காணொலியூடாக நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் எங்களுடைய விலைக்கழிவுகளா இருக்கட்டும், ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும், நீங்க பொருள் வாங்குகின்ற பொழுது என்னென்ன கவனிக்க வேணும் என்ற ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும், அல்லது நாங்கள் புதிதாக தொடங்க போகிற இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் இதா இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த காணொலியூடாக எங்களுக்கு உறவுகளுக்கு தெரியப்படுத்தணும்னு வச்சு நாங்கள் இதோட நாங்க இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். என்ன ரொம்ப முடிச்சுக்கோ, நிரஞ்சனிக்கு தன்னோடாக்கு பாவப்பட்டைக்கு ஓகேண்ணே. அப்ப இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்றோம். மீண்டும் நல்லதொரு காணொலியில உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நிறைய பேருக்கு பகிருங்க, நிறைய பிரயோசனமா இருக்கும். பாய் பாய்.